பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு டிவி சோமு. குஷ்பு நீண்ட காலமா பாஜகவில் இருந்து வரார். அவருக்கு பக்கபலமாக இருந்து பயணித்து வந்த சுந்தர் சி தற்போது அரசியல் களத்தில் நேரடியாக களம் இறங்கி இருக்கிறார் தேர்தல் களத்தில். இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம். இப்ப குஷ்பு மூலமா வந்தாரு அப்படிங்கறது நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஏற்கனவே பாஜக குஷ்பு இருக்கிற ஒரு சூழல்ல அவருக்கு உதவியா இருந்தாரு. இப்ப உதவியா இருந்தவர் இப்ப களத்துல இறங்கி இருக்கிறாரு. அதுதான். மற்றபடி ஒரு தேர்தலில் நிக்கணும் ஒரு அரசியல் அப்படின்னா ஏற்கனவே அவங்க பொது பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்துருக்குறாங்களா, குறைஞ்சபட்சம் அது போராட்டம் நடத்துறது இல்ல அதுக்கான கோரிக்கைகள் வலுவாக சொல்றது இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சாதாரண அறிக்கையாவது கொடுத்துருக்காங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. குஷ்புவுக்கு பின்னால் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். ஒரு விதத்துல அவரை பாராட்டலாம்னா மனைவியை முன்னிறுத்தி அவங்களுடைய ஒரு உதவியா ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால் ஒரு பெண் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் வெற்றிகரமான பெண்ணுக்கு பின்னால் அவர் இருக்கிறாருங்கிற அளவுக்கு அவரை பாராட்டலாம் நிச்சயமா. அப்படின்னா அதே நேரத்துல ஒரு பொது பிரச்சனைக்கு இவருக்கு என்ன தொடர்பு, இல்லை இவருக்கும் புதிய நீதி கட்சிக்கு என்ன தொடர்பு, இவர் எந்த மாதிரியான ஒரு நோக்கம் என்ன, அது ஒண்ணுமே புரியல. அப்படிங்கிறப்ப இதையும் ஒரு திரை கவர்ச்சிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அதை மட்டும்தான் கொண்டு வர முடியுது. குஷ்பு நடிகை அப்படின்னா இவர் இயக்குனர் ரெண்டு அந்த திரையுலக தான். அதுக்காக திரைப்படத்துறையில இருக்கிறவங்க வர வேண்டாம்னு சொல்லல. வருவதற்கு முன்னால் அவங்க ஒரு பொது தளத்துல அவங்க இயங்கலை. இப்ப பெருசா நான் எப்படியா சொன்னது மாதிரி களத்துல இறங்கி போராட்டம்லாம் பண்ணா கொடி பிடிக்க வேண்டாம். இப்ப சோசியல் மீடியான்னு வந்துருச்சு. அதனால பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு தர வேண்டிய அவசியம் கூட இல்லை. பொது விஷயங்கள்ல அவங்க கருத்து எது வேணாலும் இருக்கட்டும், அதை சோசியல் மீடியால பதியலாம். அந்த மாதிரி இவர் இது வரைக்கும் எதுவும் பண்ணதா தெரியல. இப்படி எந்த விதத்திலையும் பொதுமக்களுக்கும் பொது விஷயத்துக்கும் தொடர்பே இல்லாதவர் ஒரு சினிமா பிரபலம் இல்ல சினிமா பிரபலத்தின் கணவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் இதை பார்க்க முடியும். இதை வைத்து மட்டுமே ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைத்து விடும் அப்படிங்கிறது நினைக்க முடியாது. நன்றி திரு டிவி சோமு, உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்தமைக்கு நன்றி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.